இல்லை கைஸ், நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து மைண்ட் கிராஃப்டில் சர்வைவல் தான் ஆட போகிறோம். அவ்வளோக்கே எனக்கு இந்த கேம் பற்றிலாம் தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆடுறேன். நானே கிசானு கேட்டு தான் ஆட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான், எடுத்தோடனே மரத்தமலை ஸ்பானை வைக்க விட்டாங்க. மரத்தமலை ஸ்பானா கிசான் சொன்னால் பக்கத்தில் வில்லேஜ் இருக்குமா? உண்மையுமே வில்லேஜ் இருக்குமாடா? உண்மையுமே வில்லேஜ் இருக்கும். ஆனால் பாருங்கள் நீங்களே, இதோ வில்லேஜஸ் வந்துச்சா சொல்லி கூட வில்லேஜ் வந்துச்சு. நானும் சலிச்சான வில்லேஜ் என்னடா இருக்கும் அப்படி வில்லேஜில்? அதான் ஏதாச்சும் வீட்டுக்குள்ள செஸ்ட் இருந்தால் செஸ்ட்டில் ஒரு காப்பர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் கிடைக்குது வில்லேஜ்ட்டு போய் நீ கொடுத்தினா அதையாச்சும் உனக்கு மாற்றி தருவான். ஓ, இந்த இதோட செஸ்ட்டு இதுதான் செஸ்ட். இதோ இறக்கு இருக்கா, பன்னு இருக்கா, இதில் ஃபுட்டு பூ இருக்கா, அதெல்லாம் நீ எடுக்கக்கூட. ஃபுட்டு ஆப்பிள் மட்டும்தான் எடுக்கணும். சரி, நானும் வந்து இப்போ சலுன்னு கிசான் சொன்ன மாதிரி பெட்டு அதெல்லாம் உடச்சி சலுன்னு எடுத்துட்டேன். இப்போ பக்கத்தில் கேரட் இருந்துச்சு. நம்மளுக்கு பசிக்குமில்ல, அதனால நம்மளும் ஆச்சமலை தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். ஓடுன்னு சொல்லி நானும் கேரட் எடுத்துட்டேன். நம்மகிட்ட ஆப்பிள் இருக்கு, பன் இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுல நம்ம திடீர்னு கேவுக்குள்ளே போனால் என்ன ஆகும்? சாப்பாடு தீர்ந்து போயிடும். பாருங்க, திடீர்னு சொல்ல பாய்சன் கேரட் வந்துருச்சு. வில்லேஜ் துடிச்சிட்டு இருந்தான். நான் போய் காப்பாற்றிட்டேன். அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். உலகத்தில் மிகப்பெரிய சாதனை, வில்லேஜரை காப்பாற்றி விட்டார். அதனால காப்பாற்றி விட்டதுக்கு ஒரு நான் டைமண்ட் கூட கொடுக்காம போயிட்டேன் கைஸ். ஒரு அட்லீஸ்ட் ஒரே ஒரு எம்பராய்டாச்சும் கொடுத்துருக்கணும்ல. எம்பராய்டு கொடுத்துட்டு வாய்ஸ் கேட்டு சொல்லு. ஆனால் அப்புறம் சில அழைத்து எடுத்துகிட்டு ரொம்ப அதெல்லாம் ரொம்ப நான் ஸ்பீட் பண்ணால் அவங்களும் போர் வச்சுருக்கோம். அவ்வளோ இது 3 எமரால்டு கிடச்சிச்சு. இவன்கிட்ட போய் ஒரு எமரால்டு கேட்டால் கேரட் தரானா, இது ப்ரெட்டா, இதெல்லாம் என்னத்துக்கு போடாடே சார். எனக்கு இன்னமும் ஒரு வாய்ஸ் கேட்குதுடா. ஒரு எமரால்டு பார்த்தா 10 காப்பர் ஃப்ரீ. டிப்ரேஷன் என்னடா சொல்கிற? ஒரு எமரால்டுக்கு 10 காப்பரா? நானும் விடுவேனா? நானும் போய் பார்த்தேன். விட்டு பியூர் காப்பர் வச்சுருக்காங்க. அது நான் விடுவேனா? ஒரு எமரால்டுக்கு ஒரு காப்பர் வாங்குவேனா? ஒரு எமரால்டுக்கு 10 காப்பர் வச்சுருந்தான். விடுவேனா? எடுத்துட்டேன். 3 எமரால்டுக்கு 30 காப்பர் எடுத்துட்டேன். இப்போ வந்து எடுத்துகிட்டு நான் இப்போ இங்கே பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. சரி, வீட்டில் செஸ்ட் இருக்கான்னு போய் செஸ்ட்டு போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. போடாடே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இந்த வீட்டில் போய் பார்த்துறேன். இதே இல்லை, இங்கே கேரட் எடுக்கலான்னு. சரி பாவம் அவனுக்குள்ளாச்சும் சாப்பிட்டுன்னு சொல்லி வச்சுட்டு இங்கே ஒரு வீடு இருந்துச்சு. இங்கே செக் பண்ணி சல்லு போட்டால் செஸ்ட்டில் எல்லாமே சல்லுன்னு எடுத்துகிட்டு பக்கத்து வீடெல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு அயங்கிழமை தான் அவனை அடிக்க முடியல. சரி, நானும் சல்லுன்னு மரத்தெல்லாம் வெட்டிட்டு அப்புறம் ஒட் பிளாங்க்ஸ் எல்லாம் செஞ்சு அப்புறம் அது பேர் என்ன, அது இன்னும் பேர் வந்து போச்சு, அது என்னன்னு தெரியல. ஆனால் கிராஃப்டிங் டேபிள் அப்புறம் ஸ்டிக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் இப்போ ஸ்வாடு செய்யணும். எல்லாம் ஸ்வாடு அப்புறம் மரவட்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு பிக்கேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நானும் உடச்சிட்டு இப்போ நான் தேடி போகணும்னு நினைக்கிறேன். கடைசியில் இது நினைத்தேன் காப்பர் நினச்சிட்டேன். பார்த்தா பிரிக்கு மாதிரி இருந்துச்சு. சரி, அந்த இடத்துல ஒரு நேம் வருமேன்னு சொல்லிவிட்டு அதை நான் அப்போ தான் அழித்து பார்க்குறேன். அது காப்பரே இல்லை, அது பிரிக்கு. கிசான்ட்ட இப்போ தான் கேட்டாது, அது காப்பர் இல்லைடா பிரிக்குடான்ட்டு. ஏன்னா அவன்கிட்ட நீ கேட்டு பாருங்களேன், அதை சொல்கிறா கொஞ்சம். காப்பர் இருக்குடா, பிரிக்குடா. எப்படிடா கண்டுபிடிச்சா? நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அது காப்பர் தான் இருந்துச்சு. ப்ரௌன் கலரில் இருந்தாரு, பிரிக்கு தான். போச்சு, நம்மளை ஏமாற்றிட்டான். அவனை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. அவனை போய் இன்னைக்கு நான் துரட்டி போட்டு அடின்னு அடிக்கணும். நானும் சரி பிரிக்கு தானே, சரி பிரிக்கு வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரில. நானும் அப்படியே சும்மா விட்டுட்டேன். சரி, இப்போ என்னமோ ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு சும்மா உட் பிளாங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிராஃப்டிங் டேபிள் வச்சு இன்னும் என்னமோ செய்யணும். ஆனால் என்ன செய்யணும் எனக்கே தெரில. என்ன செய்ய போகிறேன்? ஞாபகம் வந்துருச்சு. என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியாது. முடியலை போட அந்த சொன்னோம்ல, அந்த பூத்தொட்டி இங்கே இருக்க பாருங்க. அது இதுதான் ஃப்ளவர் பாட்டுக்கு ஆகுமா? நான் கூட அது காப்பர்னு நினச்சி சரி காப்பரில் பிக்காக்ஸ்லாம் செய்கிறான்னு சொல்லி எடுத்துட்டேன். அப்படி பார்த்தா அது பிரிக்கு. போட மனசே வருத்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்டிக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த சுவிட்சு என்னத்துக்கு எடுத்தேனே தெரில. நானும் சும்மா வச்சுட்டு நம்ம கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு அப்புறம் நல்லா செக் நல்லா செக் பண்ணிட்டேன். அப்புறம் வெளியே வந்துட்டு நல்லா உடச்சிட்டு
போகிறேன். எங்கே போக போகிறீங்க சார்? நானா டிக்கெட்டுக்கு ஊருக்கு போகிறேன். எங்கே இங்கே பஸ் ஏறல, டிக்கெட்டே இல்லை, டிக்கெட் பார்க்கலாம் கைஸ். ஆனால் இது இப்போ வந்துக்கு இது பார்ட் 1ன்னே வச்சுக்கோங்க. பார்ட் 2 வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்ட் 2 நான் வந்து போடுவேன், கன்ஃபார்ம் போடுவேன். பார்ட் 2 நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கன்ஃபார்ம் பார்ட் 2 போடுவேன். நானும் அப்புறம் கேவை நோக்கி ஓடிட்டேன். கேவை நோக்கி வரல, இந்த இது அது பேர் என்னென்ன தண்ணி தப்பு. இந்த கோபால் பிளாக்கு வச்சு நான் இப்போ இது பிக்கெக்ஸ் பண்ண போகிறேன். கோபால் பிளாக்கா? கோபால் அப்புறம் எனக்கு மறந்து போச்சு. எனக்கு தெரிஞ்சு கோபால் பிளாக் இல்லைன்னு நினைக்கிறேன். இது கோபால் பிளாக்கு தெரில, கோபால் பிளாக்குன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு கோபால் பிளாக்காக இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஐயோ சரி தெரில கைஸ். அயன் பிளாக்கு தப்புடா, இது கோபால் பிளாக் இல்லை கைஸ். இது எனக்கு என்ன கோபிள் ஸ்டோனா? என்னது கோபிள் ஸ்டோனு? கோபால் ஸ்டோன் அதெல்லாம் தெரில. சரி எனக்கு இது தெரியல, நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க அது என்ன ஸ்டோனுன்ட்டு. அது நானும் டக்குன்னு எடுத்துட்டு அந்த கோபால் ஸ்டோனில் கோபால் பிக்கெக்ஸ் பண்ணிட்டேன். கோபால் பிக்கெக்ஸ் ஸ்டோன், அது ஸ்டோன் கோபால் ஸ்டோன் ஏதோ கடைசி ஸ்டோன் வருது, அதே வச்சுப்போம். எனக்கு தெரிஞ்சு அது கல்லுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதெல்லாம் நானெல்லாம் எடுத்துகிட்டு கேவுக்குள்ளே போயிட்டு கோல் இருந்துச்சு, கோலெல்லாம் செல்லு வெட்டிட்டேன். இதோட நம்ம பார்ட் 2ல் சந்திப்போம். மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பட்டனும் லைக் கமெண்ட் அந்த பெல் பட்டன் அழுத்தி விட்ருங்க. இதோட பார்ட் 1 முடிச்சுக்கலாம். பார்ட் 2ல் சந்திப்போம்.